உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள தியானத்துக்கான தலைப்பு, we must celebrate a feast to the Lord. We must celebrate a feast to the Lord. கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். பண்டிகைங்கிற தமிழ் வார்த்தையினுடைய பொருள் என்ன? பண்டிகை என்றால் பண்டம் பிளஸ் ஈகை. பண்டம், பண்டம்னா என்ன? பாண்டம் பண்ணப்பட்ட பொருள், உப்பேற்றப்பட்ட பொருள், பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருள், மேரினேட்டட் திங். அது தான் பண்டம் செய்யும். பண்டம் கெட்டு போகாது. தின்பண்டம் திங்கிறதற்காக பாண்டம் செய்யப்பட்ட பொருளை பண்டம்ங்கிறோம். இன்னும் நல்ல பண்டம் பண்ணப்பட்ட பொருளை மற்றவங்களுக்கு ஈவதற்கு பேர் தான், மற்றவங்களுக்கு கொடுப்பது பேர் தான் பண்டிகை. நாம் திங்கிறதுக்கு பேர் பண்டிகை இல்லை. பண்டிகை என்றால் நல்ல அருமையான தமிழ் சொல், பண்டம் பிளஸ் ஈகை. பண்டிகை பண்டத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுங்க, ஈவது. யாருக்கு கொடுக்குறோம்? இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோம். என்ன அருமையான தமிழ் சொல். பிரியமானவர்களே, தமிழ் மொழி ஒரு அருமையான சொற்களஞ்சி. அப்போ பண்டிகை கொண்டாடுவது என்று சொன்னால் தமிழில், பிரியமானவர்களே, பண்டங்களை செய்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்வது தான் பண்டிகை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், எக்ஸடஸ் 5:1, யாத்திராகமம் 5:1 இப்படியாக சொல்லுகிறது, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். யார் சொல்றா? இருக்கிறவராகவே இருக்கிறவர் யாவே தேவன். யாவே தேவன் என்ன சொல்றாரு? எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி, அந்த தேவனுக்கு பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போக விடு. ஏனென்றால் அடிமைகளுக்கு பண்டிகை கொண்டாட முடியாது. அடிமைகளுக்கு இறை வணக்கமே கிடையாது, தொழுகையே கிடையாது. அவங்களுக்கு அந்த எஜமான் தான் தெய்வம். அவங்களுக்கு வேற தெய்வம் இருக்க முடியாது. அடிமைகளுக்கு மதம் கிடையாது, வழிபாட்டு முறை கிடையாது, தெய்வம் கிடையாது. இப்போ மோசே போய் சொல்கிறான், மோசே ஆரோனும் போய் சொல்கிறான், எங்கள் தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாடும்படி எங்களை அனுப்பிவிடும் என்று சொல்கிறாங்க. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். யாரெல்லாம் போறா? இளைஞர், முதியோர், எல்லாவற்றையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். அது எகிப்திலிருந்து கொண்டாட முடியாது. கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அடிமையாக இருந்து கொண்டு பண்டிகை கொண்டாட முடியாது. அப்போ கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றாலும் தேவன் நம்ம எப்படி பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நம்ம பண்டிகை கொண்டாட வேண்டுமே ஒழிய நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்ம ஏதோ ஒரு பண்டிகை வைத்துக்கொண்டு பண்டிகை கொண்டாட முடியாது. வேதத்தில் உள்ள ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 1 Kings chapter 12 from verse 32. We shall read up to chapter 13 verse 5.
யூதாவில் 1 ராஜாக்கள் 12:32-13:5 வரைக்கும் வேகமாக வாசிப்போம். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு அங்க பலியெல்லாம் இடுறான். அவன் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி இவனே ஒரு பண்டிகை, அது வேதத்தில் கொடுக்கப்படாத ஒரு பண்டிகை, இறைவன் கொடுக்காத ஒரு பண்டிகை, இவனே ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அங்க ஆராதனைலாம் இருக்கு, துதி ஆராதனை இருக்கு, பலி இருக்கு, தூபம் காட்டுறதெல்லாம் இருக்கு. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே 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 பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். பயங்கரமான சாபம். நீ ஆடு மாடை வெட்டி பலியிடுறடா, ஒன்றை வெட்டி அதில் போடுவாங்கடா. இந்த ஆடு மாடு எரியிற மாதிரி இந்த பலிபீடத்தில் நீயே ஆசாரியர்கள் எரிவாங்கடா. ஆடு மாடை வெட்டி நீ பண்டிகை கொண்டாடுற, தேவன் நியமிக்காத ஒரு பண்டிகை உன் இஷ்டப்படி நீ கொண்டாடுற. அந்த ஆசாரியர்களை வெட்டி அந்த பலிபீடத்தில் போடுவாங்க. என்ன பயங்கரமான சாபம் பாருங்க, வாசிங்க. சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜா, அந்த ஆராதனை, அந்த பண்டிகை, அந்த கொண்டாட்டத்துக்கு விரோதமாக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்ட பொழுது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். உடனே மற்றவங்களுக்கு கோபம் வரும். இதை கேட்கும்போது அவங்க இஷ்டப்படி பண்டிகை கொண்டாடுறவங்க, பாபிலோனிய பண்டிகைகளை கொண்டாடுறவங்க, அவங்களுக்கு கோபம் வரும். அதை அவங்க கொண்டாடணும், அவ்வளோதான். அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. பிரியமானவர்கள், எனக்கு சொல்ல நடுங்குது. கிறிஸ்மஸ் 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 வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னு டான்ஸ் ஆடுறோம். கிறிஸ்மஸ்னால் என்ன பொருள்? மாஸ் யாருக்கு வைப்பாங்க? மாஸ் ஃபார் கிரைஸ்ட். மாஸ் யாருக்கு வைப்பாங்க? செத்தவங்களுக்கு தான் மாஸ் வைப்பாங்க. கிறிஸ்மஸ்ன்னு எது அழைக்கப்பட்டது? இன்றைக்கி நம்ம சொல்கிற திருவிருந்து மாதிரி. திருவிருந்துக்கு முதல்ல கிறிஸ்மஸ்ன்னு பேர் வச்சாங்க, அப்புறம் யூக்ரைஸ்ட்னு பேர் வச்சாங்க, ஹோலி கம்யூனியன் வச்சாங்க, இன்றைக்கி லார்ட்ஸ் டேபிள், லார்ட்ஸ் சப்பர்னு பல பேர் சொல்லிவிட்டு. கிறிஸ்துக்கு வச்ச மாஸ் அது. மாஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸிங்க்ட்னு அர்த்தம். லத்தீன் மொழியில் மாஸ்னா எக்ஸிங்க்ட். இதை போப்பாண்டவரே சொல்லியிருக்கார், மாஸ்னா எக்ஸிங்க்ட். அப்போ கிறிஸ்துமஸ்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தி எக்ஸிங்க்ட் ஆஃப் கிரைஸ்ட். தமிழில் சொன்னால் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. சொல்லணும்னா சொல்லிக்கோங்க, நீங்கள் அதை மீன் பண்ணலன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தையினுடைய பொருள் தமிழில் கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி, கிறிஸ்து எக்ஸிங்க்ட் ஆனதுக்கு ஹாப்பின்னு சொல்கிறீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதில் எவ்வளோ பொய்களை நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம், அதில் ஒரு அநேக காரியங்கள் பொய். நான் பொய்யை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், பொய்யை கொண்டாடுறோம். பொய் பேசுகிறேன், பிதாவினால் உண்டாயிருக்கிறேன். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறேன். இரவில் பிறந்தாருங்கிறது ஒரு பொய். அந்த நட்சத்திரம் அந்த தொழுவத்துக்கு நடத்திட்டு வந்ததுங்கிறது ஒரு பொய். ஞானிகள் அந்த பாலகனை தொழுவத்தில் பார்த்தார்கள் என்பது ஒரு பொய். தேவதூதர்கள் பாடினார்கள் என்பது ஒரு பொய். எத்தனை பொய் அதில். இயேசு தொழுவத்தில் பிறந்தாருங்கிறது ஒரு பொய். இந்த பொய்யெல்லாம் பிசாசை நம்ப வச்சுட்டான் ஜனங்களை. இந்த பொய்யெல்லாம் பிசாசு ஜனங்களை நம்ப வச்சுட்டான். பயமாக இருக்கு. பொய்யர் அனைவரும் எங்கே போவாங்க? தொழுவத்தில் பிறக்காத இயேசுவை தொழுவத்தில் பிறந்தார் என்று தைரியமாக சொல்கிறேன். எரேமியாவில் இப்படி ஒரு மரத்தை வெட்டி வீட்டில் வச்சு அலங்கரித்து வணங்காதீங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் தெளிவாக சொல்லுங்க. அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்கன்னு. தைரியமாக வீட்டில் மரத்தை வைக்கிறோம், மரத்தை அலங்கரிக்கிறோம். பிரியமானவர்களே, ஜிங்கிள் பெல்ஸ் ஒரு ஆபாச ஒரு பேய் வணக்க பாடல். உங்கள் அநேருக்கு தெரியும், நீங்கள் இந்து மதத்துலேருந்து வந்திருப்பீங்க. எல்லா சடங்குலையும் அவங்க பெல் அடிப்பாங்க, டிங் 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 பெல் அடிப்பாங்க. அதான் ஜிங்கிள் பெல்ஸ்.
அந்த பாட்டுக்கு பேர் வந்து ஜிங்கிள் பெல்ஸில் முதல்ல ஒன் ஹார்ட்ஸ்லே, ஒத்த குதிரை வண்டி நின்றுட்டே வருது. அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் அவசரமான வார்த்தைகள் இருக்கும். அதை எழுதின ஒரு பரிசுத்தவான் கிடையாது. அதை பாடி ஆடுறாங்க. ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர். கர்த்தர் அதை அருவருக்கு. நம்ம கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுறோம். ஆனால் கர்த்தர் நியமித்தபடி பண்டிகை கொண்டாடும். இது சொல்லும்போது எரோபியாமுக்கு கோபம் வருது. அவனை புடுறான் அப்படின்னு கையை நீட்டுறான். அங்கேயும் அவனுடைய கை முடமாயிட்டதெல்லாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசியுங்க. ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா 2:3. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். எவ்வளவு கடினமான வார்த்தைகளை, நிச்சயமான வார்த்தைகளை இந்த தீர்க்கர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். பிரியமல்லதை குறித்து நீங்களும் நானும் கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கும். கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கும். உங்க ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். நான் சொல்றது எரேபியாமுக்கு பிடிக்காது. ஆனா பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுங்கள்னு பைபிள் இருக்கு. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 44 வசனங்கள்ல நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டாட வேண்டிய பண்டிகைகள் சில அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த முழு அதிகாரத்தையும் நேரம் வாய்ப்பது போல தியானிக்க போகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்க. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. பிரியமானவர்களே, ஒரு 3 காரியத்தை பார்க்கிறோம். பண்டிகை எப்படி ஆசரிக்கணும்? சபையா கூடி வரணும். சபையா கூடி வர்றது மாத்திரமல்ல, அந்த நாட்களை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கணும். கர்த்தருக்காக பிரித்து வைக்கப்பட்ட நாட்களாக ஆசரிக்கணும். 3வது, உங்கள் கர்த்தருக்கென்று அதை நம்ம கொண்டாட வேண்டும். சங்கீதம் 30:4 கூட வாசிங்க. சங்கீதம் 30:4. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சங்கீதம் 97:12. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடு. அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. கர்த்தருக்குள்ள மகிழணும், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடணும். சபையா கூடி வரணும், அதை ஒரு பரிசுத்த நாளாக ஆசரிக்கணும். கர்த்தருக்கென்று பண்டிகை கொண்டாடணும். பிரியமானவர்கள் அதில் மகிழணும், அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறணும். இதாங்க பண்டிகை. அங்கே சொல்லப்பட்ட 2 விதமான பண்டிகை. வாரம் வாரம் நமக்கு பண்டிகை. இந்த வாராந்திர பண்டிகை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் வாசிங்க. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டும். அதுலயே பொதுவான இந்த வேலையும் செய்ய வேண்டும். அதில் நம்ம பலி செலுத்துறோம், எல்லாம் செய்யறோம். பொதுவான எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பது. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும். அன்றைக்கு பலி செலுத்தலாம், அக்கினி மூட்டலாம். பிரியமானவர்களே, கர்த்தர்களுடைய காரியங்களை செய்யலாம். ஆங்கிலத்தில் பொதுவான வேலைகள், உன்னுடைய தனிப்பட்ட வேலைகள், அந்த வேலைகளை அந்த ஒரு நாள் நீ செய்ய வேண்டாம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாராந்திர பண்டிகை. சபை கூடி வரணும், பலி காணிக்கைகளை செலுத்தணும், அதை ஒரு பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலாக. இன்னும் அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூற அவரை பாடி துதிக்கிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம், அவருடைய அன்பை மற்றவங்ககிட்ட பிரசங்கிக்கிறோம். வாரத்தில் ஒரு நாளை பரிசுத்த நினைவு கூறுதலின் நாளாக கொண்டாடுங்க. இது உங்களுக்கு தேவ நியமித்த வாராந்திர பண்டிகை. அப்புறம் 4ஆம் வசனத்திலிருந்து பிரியமானவர்களே, ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ், வருடாந்திர பண்டிகைகள். அங்கே 7 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பண்டிகைகளுமே 3 மாதத்தில் தான் வருது.
நம்ம மாதத்தின் கணக்கின்படி சொன்னால் மார்ச் மாதம், மே மாதம், செப்டம்பர் மாதம். மார்ச், மே, செப்டம்பர் இந்த 3 மாதத்தில் 7 பண்டிகைகள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. சில பண்டிகைகள்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த பண்டிகைகள். அந்த பண்டிகைகளை நாமும் ஆவிக்குரிய பிரகாரமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். என்ன பண்டிகைகள்? 4-5 வசனங்களை வாசியுங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. முதலாம் மாதம் 14ஆம் தேதி. முதலாம் மாதம் 14ஆம் தேதி ஆபீப் மாதம், இல்லாட்டா நிசாம் மாதம் 14ஆம் தேதி. முதலாம் மாதம் 14ஆம் தேதி. பிரியமானவர்களே, முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையையும், கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை ஆபீப் மாதம் 14ஆம் தேதி தான் அவங்கள தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அந்த பண்டிகை இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. அது பேர் பாசக். அதே நாளில் தான் நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அந்த பாசக் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 30 புதன்கிழமை பஸ்கா பண்டிகை சரியாக அந்த பிரதான ஆசாரனுடைய ஆடு பலியிடுகிற 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானார். இந்த பஸ்கா என்றால் பாஸ் ஓவர். அவர்களுக்கு வர இருந்த சங்கார தூதன் அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டை தாண்டி போனான். எல்லாருக்கும் சங்காரம் வந்துச்சு. எகிப்தியன் முழுவதும் சங்காரம் வந்துச்சு. ஆனால் எந்தெந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கே சங்கார தூதன் பாஸ்ட் ஓவர், அதை தாண்டி போனான். அந்த வீட்டுக்கு சாபம் வரல. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பஸ்காவாக மாறினார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் அந்த சங்கார தூதன் அந்த சாபம் நம்மை தாண்டி போயிட்டு நம்ம எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டோம். இந்த நினைவு கூறுதலை கொண்டாடு. நீங்கள் உண்மையாகவே எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த நாளையும் கொடுத்து நினைத்து நீங்கள் கொண்டாடுறது நல்லதுதான், தப்பு கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் நான் ரட்சிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் நம்மள அநேகருக்கு நல்லா தெரியும். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கு நான் எகிப்தை விட்டு வெளியே வந்தேன், எல்லாவற்றிலும் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தேன், என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டேன். சிலர் நினைவு கூறும், ஒருவேளை சிலர் மறந்துருப்பீங்க. ஆனாலும் நம்ம மகிழ்ந்து கழிகூற வேண்டிய ஒரு பண்டிகை, ஒரு பெரிய சந்தோஷம். தனியாகவும் சபையாகவும் நம்ம இயேசு ரட்சித்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. அது ஆபீப் மாதம் 14ஆம் தேதி என்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பிரியமானவர்களே 6, 7, 8 வசனங்களில் வாசிக்கிறோம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எபிரேய மொழியில் ஷாக் ஹா மட்சாட், ஷாக் ஹா மட்சாட் அப்படின்னு இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. அது 7 நாள் அந்த பண்டிகை. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே அந்த பஸ்கா பண்டிகை ஒட்டி இது வருது. அவங்க எல்லாமே பாஸ் ஓவர்னு சொல்றாங்க. பஸ்கா பண்டிகை ஒட்டி அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை ராத்திரி 14ஆம் தேதி ராத்திரி, 15ஆம் தேதி காலையில், 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். அப்போ நம்ம கணக்குக்கு சொன்னா 7 நாள் புளிப்பில்லா அப்பத்தை நம்ம புசிக்கணும். அது என்னங்க புளிப்பில்லா அப்பம்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். 2வது புளித்த மாவை குறித்து. இந்த புளித்த மாங்கிறது என்ன, ரொம்ப முக்கியம். மற்ற கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். மத்தேயு 13:33 வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பிரியமானவர்களே, புளித்த மா முழுவதையும் புளிப்பாக்கிட்டு. அது என்ன புளித்த மா? மத்தேயு 16:6 வாசிங்க. மேத்யூ 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மா. மேத்யூ 16:12 எப்பொழுது அவர்கள் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார். இந்த பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை கொஞ்சம் உள்ள விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அப்போஸ்தல உபதேசம் முழுவதும் புளிப்பாய் போய்விடும். மார்க் 8:15 வாசிங்க.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை. 3 பயங்கரமான உபதேசங்களை பற்றி சொல்றார். பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க, சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ஏரோதியருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பரிசேயருடைய உபதேசம் என்ன தெரியுமா? நாங்கள் தான் பரிசுத்தம், இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உபதேசம். சதுசேயருடைய உபதேசம் ஜஸ்ட் ஆப்போசிட். வாழ்க்கை வாழ்வதற்கே, உலகத்தை நல்லா அனுபவிக்கலாம், நித்தியம் அதெல்லாம் பற்றி பயப்படாதீங்க, நித்தியம்லாம் இருக்கேன்டா, இன்னைக்கு இருக்க வரைக்கும் நல்லா இருங்க. இது சதுசேயருடைய உபதேசம். ஏரோதியருடைய உபதேசம் என்ன தெரியுமா? நம்ம கவர்மெண்ட்டோட ஒத்து போகணும். பெரியம்மா கவர்மெண்ட்டோட கண்டிப்பாக ஒத்து போகணும். ஆனால் அவங்க ரோம அரசாங்கத்துக்கு அவங்க கூலி பொருத்தி கொண்டு இஸ்ரவேலர்களை யூதர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது ஏரோதியருடைய உபதேசம். அவர்கள் ஏதோமியர். ஈசாக்குடைய இன்னொரு பையன் ஏசா, ஐசக்குடைய இன்னொரு பையன், ஈசாக்குடைய இன்னொரு பையன் ஏசா வழியில் வந்த உபதேசம். இதெல்லாம் குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். இன்றைக்கு பலவிதமான கள்ள உபதேசம். நாங்கள் தான் பரிசுத்தம், எங்கள் ஊழியக்காரங்களுடைய பிரதிஷ்டை தான் நீ பரலோகத்துக்கு போய் சேருவ, எங்கள் சபையில் இருந்தால் தான் நான் சீவனுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கும். இன்னொரு உபதேசம் வரும், நம்ம ஜாலியாக உலகத்தை அனுபவிக்க, இதெல்லாம் தப்பு இல்லை, சும்மா ஏசுலாம் இருக்கக்கூடாது, ஏசு இருக்கிறா இல்லையா, சான்சா வேணும், சான்சா கிளாஸ் வேணும், அது நீ ஒரு நாள் ஜாலியாக அடி ஜிங்கிள் பெல்ஸ் பாடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொன்னால் ஆடணும். இது இன்னொரு உபதேசம் வரும். இன்னொரு உபதேசம், நமக்கு அதிகாரம் வேணும், நம்ம ஆட்சியில் பங்கு வேணும், இப்படி ஒரு உபதேசம். இதெல்லாம் குறித்து எச்சரிக்கையா இருங்க. கொஞ்சம் இந்த உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, ஒருத்தர் சொல்லுவாங்க தலையில் முக்காடு போட வேண்டாம்மா, ஒருத்தர் சொல்லுவாங்க தசமபாகெல்லாம் கொடுக்க வேண்டாம்மா. நாங்கள் எங்கள் கையாலேயே வேலை செய்து ஊழியம் செய்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம், நாங்கள் ரியல் எஸ்டேட் நடத்துகிறோம், ஊழியமும் செய்கிறோம், நாங்கள் வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறோம், நீங்கள் காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் விதைக்கெல்லாம் எப்படி கற்றவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வழியை அடைச்சிடுவாங்க. அவங்கெல்லாம் தசமபாகம் வாங்குறாங்க, தசமபாகம் உருட்டல் அப்படிம்பாங்க. ஆமாம், அவர் நல்லா தானே இருக்காரு, கார் வச்சிருக்காரு, மோர் குடிக்காரு, அவருக்கு என்ன குறை, நல்லா சூட்டு போட்டிருக்காரு, நம்ம பாவம் கஷ்டப்படுறோம். யோசிக்க வைக்கும். பிற உபதேசங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா, பிரியமானவர்களே, மாவு முழுவதும் புளிப்பாயிரும். அதனால தான் 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும். கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, இந்த பழைய உபதேசங்கள், பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை அதோடையும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பண்டிகையை ஆசரிக்க கடவோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்து 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 7லேருந்து வாசிங்க. இந்த புளிப்பில்லா பண்டிகை எப்படி ஆசரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஓய்வு நாள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமான வேலையை செய்ய வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாள் சாதாரண வேலையை செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். ஆமா, முதல் நாள் அன்னைக்கு ஒரு ஓய்வு நாள், அதே மாதிரி 7ஆம் நாள் அதுவும் ஓய்வு நாள். அப்போ பஸ்கா பண்டிகையிலிருந்து அது முடிகிறதுக்கு 8 நாள் நீங்கள் கர்த்தருக்காக வச்சிருங்க. பிரியமானவர்களே, நம்ம அந்த 7 நாள் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையாக எடுக்கிறோம். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். துர் உபதேசங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கணும். ரட்சிக்கப்பட்டோம், பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டோம், நமக்கு இருக்க பெரிய மகிழ்ச்சி, நான் வேறு உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கல.
பிரியமான கள்ள போதலால் சத்திய மார்க்கம் ருசிக்கப்படுகிறது. கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக மாற்றுறாங்க. அவ்வளோ பைபிளில் பாஸ்கர். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பண்டிகை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய மகிழ்ச்சி, நான் பொல்லாப்பு, துர்க்குணம், தவறான உபதேசம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலை. நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு ஒரு பெரிய பண்டிகை மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, மேத்யூ ஹென்றி அவர் இதை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, பட் ஆஃபரிங்ஸ் ஆர் மேட் பை ஃபயர் அன்டு த லார்ட் அட் ஹிஸ் ஆல்டர். அந்த ஆல்டர்லலாம் பலி செலுத்தினாங்க. அண்ட் வி ஹவ் ரீசன் டு திங்க், நமக்கு திங்க் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. தட் த பீப்புள் வேர் டாட் டு எம்ப்ளாய் தேர் டைம். ஓய்வு நாள் சொல்கிறது, we have got reason to think that the people were taught to employ their time in prayer, praise and godly meditation. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் இந்த ஓய்வு நாளாக மேத்யூ ஹென்றி சொல்கிறார். அங்கே பலிலாம் செலுத்துகிறாங்க, அக்கினியெல்லாம் மூட்டுறாங்க, அதை வேலைலாம் நடக்கு. ஆனால் அதில் நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? ஜபத்துக்கும் துதிப்பதற்கும் வேத வார்த்தைகளை தியானிப்பதற்குமாக நாளாக அது கருதப்பட்டது அப்படின்னு மேத்யூ ஹென்றி சொல்கிறார். நம்ம ஓய்வு நாள் சொல்லப்பட்டதெல்லாம் எங்கெங்கே வேதத்தில் ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வாராந்திர ஓய்வு நாள் மாத்திரமில்லை, அந்த சூழ்நிலைகளில் நம்ம ஒரு ஆஃப் எடுத்து சாதாரண ஒரு வேலையும் செய்யாமல் துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, வேத வாசத்தை தியானிப்பது, இன்னும் ஒருபடி புதிய ஏற்பாட்டில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, இதற்காக அந்த நாளை பயன்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகையினுடைய எபிரேய பேர் யாம். யாம்னா டே, யாம்னா ஒரு டே. யாம் ஹா பிக்குரிம், புக்குரிம். ரிம்ங்கிறது ஒரு பண்டிகை குறிக்கிற சொல் தான். ஹா பிக்குரிம் அது என்ன பண்டிகை? அது முதற் பலன்களை கர்த்தருக்கு செலுத்துகிற பண்டிகை. த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறது. மூன்றாவது பண்டிகை கர்த்தருக்கு என்று முதல் பலனை கொடுக்கிற பண்டிகை. வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஒரு அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியரிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளே நமக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிச்சு. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்றைக்கும் ஓய்வு நாள் தான் நமக்கு. அந்த முதலாம் நாள் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஓய்வு நாள் சொல்ல, புளிப்பில்லா அப்ப பண்டிகைகள் ஓய்வு நாள் ஆரம்பிக்கு. பிரியமானவர்களே, அந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்றைக்கு பலியானார். அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு பிறகு ஒரு ஓய்வு நாள் வந்தது. அவர் பலியானதுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள்னு சொல்கிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய ஓய்வு நாள். அதுக்கு அடுத்த நாள் 2வது ஓய்வு நாள் வந்துச்சு. அது என்ன ஓய்வு நாள் அப்படின்னா வாராந்திர ஓய்வு நாள். அன்றைக்கு தான் மரியாள் அவங்கெல்லாம் ஓய்ந்திருந்தாங்க. அது முடிஞ்சோன்னா அவசர அவசரமாக போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஓய்ந்திருந்தாங்க அப்படின்னு பைபிளில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நாள், அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. வாராந்திர ஓய்வு நாள் வருது. அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் இந்த முதற் பலன்களை செலுத்துகிற அந்த நாளில் தான் பிரியமானவர்களே, த ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அந்த நாளில் தான் இயேசு உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது பிரியமான அந்த முதற் பலனை, முதல் கதிர்கட்டை அசைவாற்றிய அந்த பண்டிகை அன்றைக்கு எழும்பினார். ஒருவராக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரு அடையாளமாக அவர் எழும்பும்போது ஒரு கதிராக எழும்பினார். அநேகரோடு கூட அவர் எழும்பினார். எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எழும்புனோடனே மரியாள் அவரை பாதத்தில் விழ வர்றாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல போகலை, என்ன தொடாதங்கிறார். அந்த காலையில்
ஒரு 4 மணி இருக்கும். மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு, என்னை தொடாத, நான் என் பிதாவின் இடத்துல போகலை அப்படின்னு மகதலேனா மரியாள் இடத்துல சொல்கிறாரு. அன்றைக்கே எருசலேமுக்கு வந்த மற்ற ஸ்திரீகள் இயேசுவை பார்க்காம, இயேசுவை காணலை, என்ன ஆனாரோ தெரியலைன்னு போயிட்டுருக்குறாங்க. இன்னும் ஒரு 7-8 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் 4 மணின்னா ஒரு 7-8 மணி இருக்கும். அப்போ வழியில் போய் இயேசு அவங்களுக்கு தன்னை காட்டுறாரு. அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து அவரை தொட்டு அவரை வணங்குறாங்க. ஏன்னா தொடாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லலை. அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம், இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன நடந்தது. அவர் பிதாவுக்கு தன்னை படைத்து விட்டு வந்திருக்கிறார். அவர் பிதாவுக்கு, ஏன்னா மரியாதை தொடாதங்கிறாரு, அந்த ஸ்திரீகள் தொட இடம் கொடுக்கிறார். 8 நாள் கழித்து அவர் வந்தப்போ தோமாவை தொட்டு பாருன்னே சொல்கிறார். என் விழாவை தொட்டு பாருங்கிறார். அப்போ இதற்கு இடையில என்ன நடந்திருக்கணும்? சாதாரணமாக அந்த சீக்வன்ஸை நம்ம பார்க்க முடியும். அவர் மேலே போயிட்டு வந்திருக்கும். ஒரு விதையாக அவர் மரித்தார், ஒருவராக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அநேக விதைகளோடு கூட அவர் எழும்புறாரு. எழும்பி தன்னை தேவனுக்கு படைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. 11 வாசியுங்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி. இது எதை காட்டுது? இயேசுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை. நாம் நம்மை முதலாவது கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கள்ள உபதேசங்களுக்கு நம்ம வெள்ளைக்கு காக்கிறோம். பொல்லாப்பு துர்க்குணங்கிற புளித்த மாவுக்கு நம்ம வெள்ளைக்கு காக்கிறோம். முதலாவது கர்த்தர் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் வைக்கிறோம். முதல்ல கிடைக்கிற சம்பளம் கர்த்தருக்கு, முதல்ல எனக்கு வர்ற நன்மை கர்த்தருக்கு, முதல் பலன் கர்த்தருக்கு. எனக்கு கர்த்தர் முதலாவது. இப்போ இது எங்கே சொல்கிறார்? வனாந்திரத்தில் சொல்கிறார். இன்னும் அவங்க விதைக்கல, அறுக்கலை. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. பிரியமான 42 ஆண்டுகள் கழித்து அவங்க சுதந்திர பூமியை சுதந்திரிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க விதைக்கலை. அந்த பூமியை சுதந்திரிச்சு விதைக்கிறாங்க. 42 வருஷம் கழித்து விதைத்து அதெல்லாம் அப்படியே வளர்ந்து வந்திருக்குது. அவங்களுக்கு இனி எகிப்தில் சொந்த நிலம் இருந்தது கிடையாது. எகிப்தில் வைக்கோல தின்னுக்கிட்டு கிடந்தாங்க. வனாந்தரத்தில் கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷித்தார். ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 200, 300 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையை விதைத்து அறுக்கிறாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்கு. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியும், இதை நான் சாப்பிட மாட்டேன், இந்த கொய்யாப்பழம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த ஒலிவப்பழம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த திராட்சை பழம் நான் சாப்பிட மாட்டேன், முதலாவது நான் கர்த்தர் கொண்டு கொடுப்பேன். ஏறத்தால் நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன செடி வைக்கிறோம், அந்த செடியில் ஒரு ரோஜாப்பூ பூத்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கொய்யாப்பழம் அதில் காய்ச்சிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைப்பழம். பிரியமாளுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மன்னா தின்னவங்க. அவங்க விதைச்சி அப்படியே கதிர் வந்திருக்கு. அதை அறுத்து சாப்பிடாத, முதல்ல கொண்டாத கர்த்தருக்கு அசைவாட்டு. அவங்க வாழ்க்கையில் நமக்கு இருக்க பெரிய மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில் கர்த்தரை முதல் என்று வைப்பது. கர்த்தர் முதல், அவருக்கு வேண்டும் என்றல்ல, பட் டு ஷோ மை கிராட்டிடியூட். இதான் எனக்கு ஒரு பண்டிகை. இது எல்லாமே ஒன்றாவே நடக்குது. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், முதலாம் நாள் இந்த பண்டிகை வருது. 4வது பண்டிகை வாசிங்க, 15ஆம் வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு. இந்த ஓய்வு நாளுக்கு இப்போ நம்ம இயேசு உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. இந்த பண்டிகையினுடைய பெயர் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. யூத மார்க்கத்தில் ஷாவோட் அப்படின்னு சொல்லுவாங்க. SHAVUOT, ஷாவோட். இந்த ஷாவுட் அப்படிங்கிறது தான் கிரேக்கத்தில் பென்டெகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பென்டேன்னா 50வது நாள், ஷாவுட் என்றாலும் 50. 50வது நாள் பண்டிகை. இந்த 50வது நாள் பண்டிகை இன்றைக்கும் உலகத்தில் பொய்யான ஒரு குட் ஃப்ரைடே, பொய்யான ஒரு ஈஸ்டர். ஈஸ்டர் என்றாலே அஸ்டார்டே என்ற பொருள்.
ஆனால் அதுலேருந்து 50 நாள் எண்ணி டே ஆஃப் பென்டெகாஸ்ட் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததில் 50 நாள் பண்ணி கேலண்டரில் டே ஆஃப் பென்டெகாஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. பிரியமானவர்களே, இது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்தபடியாக கதிர்களை அசைவாட்டும் பண்டிகை அந்த முதலாம் நாள். அதிலிருந்து 50வது நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். வாரத்தின் முதலாம் நாள் வரும். நம்ம சொல்கிற ஞாயிறு திங்கள் செவ்வாயெல்லாம் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் வந்தது. அப்போ இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாயெல்லாம் கிடையாது. முதல் சண்டே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டதே 13ஆம் நூற்றாண்டில் தான். இருக்கிறது ஒரு பக்கம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இது எல்லாவற்றிலேயும் இந்த 7 பார்க்குறோம். 7ஆம் நாள் ஓய்வு நாள், 14ஆம் நாள்னா 2/7 14ஆம் நாள். பிரியமான இப்போ இங்கே பார்க்குறோம் 7 வாரங்கள். அந்த 7ங்கிறத அவர் முக்கியப்படுத்திட்டே வர்றார். அன்றைக்கு பெந்தைகோஸ்தே பண்டிகை. இந்த 4 நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரியமானவர்களே வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் மரித்தார். பிரியமல்ல அப்ப பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகைங்கிறது ஒரு ப்ராசஸ், 7 நாள் நடக்கும். அந்த அசைவாட்டு பண்டிகை அன்றைக்கு, முதற்கதிர்கட்டை அசைவாட்டுகிற பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். பெந்தைகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்டது. அப்போ இந்த வேத வசனத்தின்படி நம்ம பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசுறது, ஆவியினால் நடத்தப்படுகிறது. இந்த வரத்தின் கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டது இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு ஒரு பண்டிகை. அதை கொண்டாடுறோம். பிரியமானவர்களை, ரட்சிக்கப்பட்ட புதிது செப்டம்பர் 26 ரட்சிக்கப்பட்டேன். அக்டோபர் 26 கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். அக்டோபர் 28ஆம் தேதி தரிசனத்தின்படி பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நவம்பர் 5ஆம் தேதி ஞானஸ்நானம். நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஒரு 2-3 வாரம் இருக்கும். நான் ஜெபிக்கும்போது இன்னொரு தம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றான். அதுலேருந்து ஒரு சில ஆயிரங்கள் சொன்னால் மிகையாகாது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெரிய பண்டிகை. இந்த நாட்களில் ஜார்க்கண்டில் 3 நாள் அபிஷேக கூட்டம். வயதாச்ச பலவீனமா இல்லை, முதிர் வயதில் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பான்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். போனோம். என்னோடு கூட சகோதரர் டேவிட், சகோதரர் செல்வெல்லாம் வந்தாங்க. அந்த பழங்குடியின மக்கள் எல்லாரும், இந்த பாஸ்டரை தவிர எல்லாரும் பழங்குடியின மக்கள் வல்லமையான அபிஷேகத்தை பெற்றாங்க. அந்நிய பாஷை பேசினாங்க. கர்த்தரை ஆடி பாடி துதித்து மகிழ்ந்தார். வாஞ்சித்த எல்லாரும் பரிசுத்தாவை பெற்றாங்க. அநேருக்கு கட்டுகள் உடைந்தன. என்னை தாழ்த்தி கர்த்தருக்கு சொன்ன, ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தர பசுமையும் புஷ்டிமா இருக்க உதவி செய்கிறீரே ஸ்தோத்திரம்னு சொன்ன. அதை போல ஒரு பண்டிகை கொண்டாட்ட வேற எதுவுமே இல்லை. இந்த 4 பண்டிகைகளை பார்த்து ரட்சிக்கப்படுறது ஒரு பண்டிகை. கள்ள உபதேசங்களுக்கு நம்ம விலைக்கு காத்துக்கொள்வது ஒரு பண்டிகை. கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஜீவிப்பது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பது, நம்ம கிடைக்கிற எல்லாவற்றிலும் முதற் பலனை கர்த்தருக்கென்று கொடுப்பது, அது ஒரு பண்டிகை. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது, அது நமக்கு ஒரு பண்டிகை. இந்த 4மே ஒன்றா நடக்கும். ஆபி மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கு 15ஆம் தேதி, அதுக்கு அடுத்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் 7 வாரங்கள் கழித்து இந்த பண்டிகை நடக்கதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் 23ஆம் வசனத்துக்கு வாங்க. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால 7ஆம் மாதம் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வருஷத்தின் பாதி சென்றபின் இந்த ஒரு பண்டிகை இருக்கு. இந்த பண்டிகை பேரு ரோஷ் ஹாஷனா. ஹாஷனா, ரோஷ் ஹாஷனா அப்படின்னா எக்கால பண்டிகை, இல்லாவிட்டால் ஆர்ப்பரிப்பின் பண்டிகை, டே ஆஃப் ஷவுட்டிங், ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருஷத்தின் 7ஆம் மாதம் 1ஆம் நாள், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர். நம்ம கணக்குக்கு செப்டம்பர் வரும். பிரியமானவர்களே, உங்களில் ஒரு சிலர் அறிந்திருப்பீங்க, ஆபீப் மாதம் 1ஆம் தேதி, ஆபீப் மாதம் 1 இந்த பண்டிகை உங்களுக்கு கிடையாது. ஆபீப் மாதம் 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை.
ஆபிப் மாதம் 1ஆம் தேதி ரிலீஜியஸ் நியூ இயர், எனக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. 7ஆம் மாதம் 1ஆம் நாள் இந்த எக்கால பண்டிகை தான் அவங்களுடைய ஸ்டேட் நியூ இயர், அவங்க தேசத்தினுடைய நியூ இயர், அவங்க ரிலிஜனுடைய நியூ இயர் ஆபிப், இல்லாட்டா இப்போ நிசாம் ஒன்று. இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேட் நியூ இயர். அது எக்கால பண்டிகை, எக்காலம் முதுகிற பண்டிகை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆர்ப்பரிக்கிற பண்டிகை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுக்கு ரபிமார்கள் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்றது உங்களை சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செப்டம்பர் மாதம், அது யூதருடைய 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின நாள் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அன்றைக்கு தான் உலகத்தில் மனிதனை உண்டாக்கின நாள் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது இன்றைக்கு ரொம்ப பாப்புலரான பண்டிகை, ராஷ் ஹஷானா அப்படிங்கிற பண்டிகை. பிரியமான நமக்கு எக்கால பண்டிகைங்கிறது எதுக்கெல்லாம் அவங்க எக்காலம் ஊதுவாங்க? குறிப்பாக பிரியமானவர்களே, சத்தியத்தை நம்ம பிரகடனப்படுத்தும். பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு சொல்றோம், நித்தியத்தை குறித்து ஜனங்களுக்கு சொல்றோம், மரணத்தை குறித்து எச்சரிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்றோம், கர்த்தருடைய கிருபை வரமா இயேசுவின் ரத்தத்தினால ரட்சிப்புன்னு சொல்றோம். எக்காலம் ஊதுறோம், தெருல நின்று பேசுறோம், நண்பர்கள்ட்ட பேசுறோம். நேற்று கூட ஒரு அருமையான சார்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேச சான்ஸ் கிடைச்சது. நான் இயேசுவை ஏன் பின்பற்றேன்னு அப்படி என் சாட்சியை சொல்லிட்டேன். கடை என் சாட்சி சொல்லிட்டு இருந்தேன். எக்காலம் ஊதுறோம், எச்சரிக்கிறோம். அப்படியே கேட்குறேன், இயேசுவை தவிர நீங்கள் யாரையாவது பின்பற்ற முடியுமா சார்ன்னு கேட்குறேன். ஆமாங்கிற உண்மைதான். இந்த தெய்வத்தை நீங்கள் பின்பற்ற முடியுமா? நீங்கள் வணங்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் பின்பற்ற முடியுமா, அவரை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்க பாருங்க. ரட்சிக்கப்பட்டோம், புளித்த மாவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம், கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறோம், எக்காலம் ஊதும். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எனக்கு சாட்சியாக இருங்க. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே பேதுரு எக்காலம் ஊத ஆரம்பிச்சிட்டு, நீங்க சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினாருங்கிறதுக்கு நாங்க சாட்சி அப்படிங்கிற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே சற்றேன்னு தாமதமின்றி இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். சற்றேனும் தாமதமின்றி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த பண்டிகை எக்காலம் ஊதுகிற பண்டிகை. ஊதுங்க எக்காலம், எச்சரிப்பின் சத்தத்தை ஆர்ப்பரிங்க, நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இதைத்தான் நம்ம கொண்டாடணும். இதை கொண்டாடாம ஜிங்கிள் பெல்ஸ் பாடுறது பண்டிகையா? பிரியமானவர்களே, ஒரு பிற இன வழிபாடு, அதை நம்ம மார்க்கமாக மாற்றிட்டு கொண்டாடுறது கொண்டாட்டமா? எது கொண்டாட்டம்? இயேசு என்னை ரட்சித்தார், எகிப்தின் பாவ அடிமைத்தனத்தை என்னை விடுதலை ஆக்கின, அது எனக்கு கொண்டாட்டம். கள்ள உபதேசங்களுக்கும் பொல்லாப்புக்கும் தீமைக்கு என்னை விலக்கி காக்கிற, அது எனக்கு கொண்டாட்டம். எது எனக்கு கொண்டாட்டம்? எது எனக்கு கொண்டாட்டம்? பிரியமானவர்களே, என் வாழ்க்கையை அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். முதல்ல அவர் தான் எனக்கு என்று வருது, அது கொண்டாட்டம். எனக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிற, அது எனக்கு கொண்டாட்டம். எனக்கு என்ன கொண்டாட்டம்? இந்த இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு நான் எக்காலம் உதக்கத்தை கிருபை செய்யும். அது மாத்திரமல்ல, 6வது இப்போ என்ன நடக்குது? கர்த்தருடைய அதே 7ஆம் மாதம்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களில் ஒரு சிலர் யாம் கிப்போர். யாம் கிப்போர் அங்கே தான் இஸ்ரேல் மேலே தாக்குதல்லாம் பொதுவாக நடக்கும். யாம் கிப்பூர். யாம் கிப்பூர் அப்படிங்கிறது தி டே ஆஃப் அட்டோன்மெண்ட். யாம் என்ற சொல் டேன்னு அர்த்தம். த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். தமிழில் பாவ நிவாரணம் என்று சொல்கிறோம். அட்டோன்மெண்ட் என்ற சொல்லினுடைய பொருள் மிக ஆழமானது. அட் ஒன்மெண்ட், நான் தேவனோடு கூட ஒன்றாகிறேன், தேவனோடு கூட ஒன்றாகிறேன். அதே 7ஆம் மாதம் பிரியமானவர்களே 15ஆம் தேதி. சரியா திரும்பவும் அந்த 14 பார்க்குறோம். 14 நாட்கள் கழித்து அந்த மாதத்தினுடைய 2ஆம் பகுதி. அந்த மாத பிறப்பெல்லாம் அமாவாசை அன்றைக்கு என்று சொன்னால்
15ஆம் தேதி என்று வரும்போதெல்லாம் அது பௌர்ணமி. அங்கே எகிப்தை விட்டு வெளியே வந்தது 15ஆம் தேதி. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுவது 15ஆம் தேதி. இங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே, இந்த எக்கால பண்டிகையிலேருந்து 14 நாட்கள் கழித்து 15ஆம் தேதி, அந்த மாதத்துடைய 2வது பகுதி, 15ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அது வசனத்தை வாசிங்க, 27ஆம் வசனம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. இதுல எப்படி நீங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறோம்? இந்த 10ஆம் தேதி ஒரு நாள் உங்க ஆத்துமாக்களை தாழ்த்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாயிருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். பெரியமானவர்களே, இந்த மன்னிக்கும் 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதி உங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு குறைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி அந்த நாளில் கர்த்தரோடு உங்களை ஒன்றாக்க வேண்டும். அட்டோன்மெண்ட் முழுவதும் நானும் அவரும் ஒன்று. அந்த ஒரு பண்டிகையில் தான் கொண்டாட்டம் கிடையாது, அந்த ஒரு பண்டிகையில் தான் ஆரவாரம் கிடையாது. அந்த பண்டிகை முழுவதும் எக்காலம் உத வேண்டாம். அந்த பண்டிகையில் நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி, இந்த ஒரு நாள் தான் துக்கித்து நம்ம தவறுகளுக்காக தேவ சமூகத்தில் துக்கித்து அட் ஒன் மென்ட் அவரோடு கூட ஒன்றாகி, அப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்க வரோம். அதான் திருவிருந்துக்கு முன்பாக ஜெபம் வைக்கணும். சும்மா வந்து திருவிருந்து எடுக்காது. உபவாசம் நல்லா கூறுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை மனைவியை ஸ்நேகிக்காமல் போயிருப்போம், கணவனுக்கு கீழ்ப்படியாமல் ஏற்று பேசியிருப்போம், நம்ம பெற்றோருடைய வார்த்தையை மீறி இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில் நடத்தியிருக்க மாட்டோம், சொன்ன வாக்குகளை நிறைவேற்றிருக்க மாட்டோம். ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அத்தனை ரூபாய்க்குள்ள அந்த காசு தந்துடுறேன்னு இருப்போம், அதை நம்ம தவறியிருப்போம். தவறினா நம்ம பூர்ண புருஷர் கிடையாது. வர்றேன்னு சொல்லியிருப்போம், வராமல் போயிருப்போம். கண்டிப்பாக நான் வரேன், அந்த விசேஷத்துக்கு வரேன், கல்யாணத்துக்கு வரேன்னு இருப்போம், வரமாட்டேன். பொய்யது. வரேன்னு சொல்லிட்டு போகலை. கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறோம், என்னென்ன தவறு பண்ண. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மே வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா நியாயத்தையும் அவர் மன்னித்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க உண்மை உள்ளவராக இருக்கு. அப்போ நீங்கள் நேரம் எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உபவாசம் இருக்கு. உங்கள் ஆத்மாவை தாழ்த்தும்படி உபவாசம் இருக்கு. அன்றைக்கு ஒரு நாள் வேறு எந்த வேலையும் செய்யாது. ஒரு நாளை நியமிங்க. யோவேல சொல்லப்படுகிற பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்து இன்னும் பரிசு. அது நாம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அது 10ஆம் நாள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 7வது பண்டிகை இந்த பண்டிகை சுக்கோத்துங்கிற பண்டிகை. சுக்கோத்துன்னா என்னன்னா கூடாரம், டென்ட்னு அர்த்தம். அவங்க சுக்கோத்தில் தான் முதல் பாளையம் இறங்க. எகிப்துக்கு வரும்போது அவங்க செங்கடலை கடப்பதற்கு முன்பாக சுக்கோத்தில் தான் பாளையம் இறங்கினாங்க. சுக்கோத்தில் இருந்தால் அவங்களுடைய வனாந்தர யாத்திரை தொடங்குகிறது. செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்குள்ள வர்றாங்க. அவங்க முதலாவது பாளையம் இறங்கின இடம் தான் சுக்கோத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பண்டிகைக்கு பேரும் சுக்கோத். பிரியமானவர்களை வாசியுங்கள். 34ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் 7 நாள் எல்லாமே 7ஆம் மாதம். பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை, அதை தொடர்ந்து புளிப்பில்லாப்ப பண்டிகை, அதோடு கூட முதற் பலனை கர்த்தனுக்கு அசைவாட்டுகிற பண்டிகை, அதிலிருந்து தொடர்ந்து 50வது நாள் பெந்தைகோஸ்தே பண்டிகை, அப்புறம் 7ஆம் மாதம்
7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, 10ஆம் தேதி பாவ நிவாரண பண்டிகை, இல்லை அட்டோன்மெண்ட், ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த மாதம் 15ஆம் தேதி, ஒரு 5 நாள் கழிச்சு இன்னொரு முக்கியமான பண்டிகை சுக்கோத். அந்த பண்டிகையை பற்றி இங்கே எழுதியிருக்கு, வாசிங்க. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருப்பதாக. அது கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை. அன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியே மரக்கிளைகளால், குறிப்பாக அந்த பாம் லீவ்ஸ், குருத்தோலைகள், அதால் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதில் இந்த பழங்களெல்லாம் வச்சு அலங்கரித்து 7 நாளும் அவங்க டென்ட்டில் இருக்கும். கூடார பண்டிகை அது அவங்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை. சுக்கோத் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை. 7 நாளும் அவங்க டென்ட்டில் இருக்காங்க. 2 காரியங்கள். ஒன்று, வனாந்தரத்தில் நம்ம டென்ட்டில் இருந்தோம். ஆண்டவர் இப்படி நல்ல தேசத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எந்த நிலையில் இருந்தோம், அடிமையாக இருந்தோம். நம்ம முற்பிதாக்கள்லாம் வைக்கோலை சேகரித்து தான் அவங்க சமைக்கலையோ அவங்க கொடுத்த பொருளை வாங்கி தின்னுட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க. இன்றைக்கி நமக்குன்னு ஒரு நகரம், கையால் கட்டாத வீடுகள், தோட்டம், துறவு, ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஆனால் 40 ஆண்டுகள் செத்தவங்களை அடக்கம் பண்ண இடம் கிடையாது. கணத்தெல்லாம் அப்படியே போட்டு போகணும். வனாந்தரத்தில் தான் இருந்தோம். ஒரு வீடு வாசல் கிடையாது, பரதேசி. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நிலை தெரியணும். அதுதான் ஆண்டவர் வச்சார். ஒரு 8 நாள் கூடாரத்தில் இருங்க, இந்த வீட்டு சௌகரியங்களெல்லாம் விட்டுட்டு. இன்னொன்று கூடார பண்டிகை. இதுக்கு பெரிய பண்டிகை. இந்த உலகம் நமக்கு நிலை அல்ல. இந்த உலகம் நமக்கு நிலை அல்ல. இங்கே நம்ம கூட எத்தனை பெரிய வீடு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம கூடார வாசிகள் தான். அழைப்பு வருவோம். நம்ம சரீரமே ஒரு கூடாரம் தான். நம்ம ஒரு பெரிய மாளிகை கட்டியிருந்தாலும் அதுவும் கூடாரம் தான். அந்த மாளிகையில் நம்ம இருக்க போகிறதில்ல. இந்த சரீரத்திலேயும் நம்ம இருக்க போகிறதில்ல. என்னைக்கு அவர் கூப்பிடுறாரோ அன்றைக்கி இந்த சரீரத்தை விட்டு போக போகிறோம். சரீரம் நம்மோட கூட வரப்போகிறதில்ல. இந்த சரீரத்தை பற்றி சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 Corinthians chapter 5 verse 1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த சரீரத்தை கூடாரங்கிறாரு, வீடுங்கிறாரு. வீடு இல்லை, கூடாரங்கிறாரு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை. எனக்கு அந்த ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கணும், அந்த ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கணும் அப்படின்னு மிகவும் வாஞ்சியா இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் வேதனை, கஷ்டம். பிரியமானவர்களே, நமக்குள்ள சமாதானம் இருக்கும். ஆனால் நம்ம சமாதானத்தில், நம்ம வீட்டில் சமாதானம் இல்லை, பக்கத்து வீடுகளோட சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை, நமக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை, நமக்கு கீழே இருக்கவங்களால பிரச்சனை. இருக்க வரைக்கும் நம்மளால சமாதானமாகவே இருக்க முடியல. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும். முதல்ல வீடுன்னு சொன்னாரு, அப்புறம் கூடாரம்னு சொல்லிட்டாரு. இப்போ கூடாரம் கூட இல்லை. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு இந்த சரீரத்துக்கு? போர்வை. அப்படி ராத்திரி போத்திட்டு இருக்கிறோம், பகல் வந்தோன்னா போர்வையை தூக்கி போட்டோம். அவ்வளோதான். கர்த்தரை அழைக்கும் போது இந்த பாடியை விட்டு நான் போயிடுவேன், இந்த போர்வையை விட்டு நான் போயிடுவேன். இது போர்வை. இருக்க வரைக்கும் போர்வையை துவைச்சி வச்சு சுத்தமாக வைக்கிற மாதிரி இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறோம். அழைப்பு வரும்போது இந்த போர்வையை விட்டு போயிடுவேன். இது போர்வை. நீங்கள் ஒரு செத்த வீட்டில் போய், ஒரு சாவு வீட்டில் போய் அந்த காஃபின்ல அவங்களை எட்டி பார்க்கும்போது ஒன்று போய் இவ்வளோ நாள் அவர் போத்திட்டு இருந்த போர்வை அது. அந்த பாடியை சுற்றி தான் நம்ம நிற்கிறோம். அவர் போயிட்டார், ஐயா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க. இது பெரும் போர்வை. அவன் இவ்வளோ நாள் இருந்த கூடாரம், அவன் இவ்வளோ நாள் போத்தி இருந்த போர்வை. அதை நான் எப்போதும் நினைவு. இது ஒரு கூடார வாழ்க்கை. இந்த சரீரத்தில் இருக்கிறது ஒரு கூடார வாழ்க்கை. நமக்கு நல்ல வீடு இருக்குது, அது கூடாரம். அநித்தியமான வீடு, நித்தியம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அந்த கதை முன்பு சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லணும்னு தோணுது, சொல்லி கடந்து போயிடுறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு 4 மனைவி. 4வது மனைவி ரொம்ப அன்பாக இருப்பார்.
அந்த மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அந்த மனைவிக்கு நல்ல நல்ல ஆகாரம் கொடுப்பாரு, நல்ல உடை கொடுப்பாரு. அந்த மனைவி கேட்குற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ எல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப அந்த மனைவிட்ட அன்பாக இருப்பார். இப்போ இவருக்கு சாவு நேரம் வந்துச்சு. இவர் தெரியுது சாக போகிறேன்னு. யார் என் கூட வருவா? யாருமே என் கூட வரமாட்டாங்களா? போர்வீரர்கள் வரமாட்டாங்க, சேனாதிபதி ஒருத்தரும் வரமாட்டாங்களா? சரி, இந்த 4வது மனைவி எவ்வளோ அன்பாக இருக்கிறோம், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நல்லா துணி வாங்கி கொடுத்து அலங்கரித்து பார்க்குறோம், நகை நட்டெல்லாம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக வருவான்னு அவளை கூப்பிட்டு, ஏம்மா நான் சாக போகிறேன், என் கூட வருவியான்னா. உடனே சத்தியமாக நான் வரமாட்டேங்கட்டான். இந்த ஆள் உடஞ்சி போயிட்டார். 3வது மனைவியை பற்றி எப்போதுமே அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஒருவேளை 4வது மனைவி கவனித்தது போல் கவனிக்கலை, ஆனால் அதை பற்றி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக பேசுவார். அந்த 3வது மனைவியை குறித்து இந்த மாதிரி நான் சாக போகிறேன், என் கூட வருவியாமான்னு. அந்த 3வது மனைவி, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் செத்த உடனே நான் இன்னொருவருக்கு மனைவியாக மாறிடுவேன்னுச்சான். உடஞ்சி போயிட்டார். 2வது மனைவி, இந்த 4வது மனைவி 3வது மனைவி மாதிரி ரொம்ப கவனித்ததில்லை, ஆனால் ரொம்ப அவங்களோட சந்தோஷமாக இருப்பார். அவளை பற்றி மற்றவங்ககிட்டையும் பெருமையாக சொல்லுவார். ரொம்ப அவளை பற்றி சந்தோஷமாக இருப்பார். அந்த 2வது மனைவியை கூப்பிட்டு, நான் சாக போகிறேன், நீ வருவியா அப்படி. நான் வரமாட்டேங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல இறுதி சடங்கு நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேங்க நினச்சான். வரமாட்டேன், உங்களுக்கு குட் பை சொல்கிறேன்னு இருக்கா. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன். யாருன்னு பார்க்காரு, முதல் மனைவி. அந்த முதல் மனைவி அவர் கவனிச்சதே கிடையாது. ஆனால் அந்த முதல் மனைவி சொல்கிறா, நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன்னு சொல்லி. இந்த கதையில் இந்த 4 மனைவியும் நம்ம கூட இருக்கவங்க தான். 4வது மனைவி நம்முடைய சரீரம். நல்லா அந்த சரீரத்தை அலங்கரிக்கும், வாசனை திரவியங்கள்லாம் போடுறோம், அந்த சரீரம் கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அந்த 2 அங்கல நாக்கில் தான் டேஸ்ட் இருக்குது. அந்த நாக்கு என்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம மரிக்கும்போது சத்தியமாக இந்த சரீரம் நம்மோடு கூட வராது. 3வது மனைவி நம்முடைய சொத்து சுகம், நம்மகிட்ட இருக்கிற பொருள், காரு, பைக்கு, மொபைலு எல்லாம். இதான் 3வது மனைவி. பிரியமானவர்களே, இந்த ப்ராப்பர்ட்டி, வீடு எல்லாம் நீங்கள் மரித்த உடனே இன்னொருத்தர் பேருக்கு போயிடும். நீங்கள் மரித்த உடனே இன்னொருத்தர் பேருக்கு போயிடும். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்கார் நேரில் சொல்லி கேட்டிருக்கேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் ஒரு டாக்டர். காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா, அவங்க சிக்காக இருக்காங்க. இவரை கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் ரூமாக இருக்கு, பெரிய பணக்காரங்க. வெளியே வர வழி தெரியலை. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வர கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் கழிச்சு அந்த பாதையில் போகும்போது வீட்டுக்கு முன்னால் கூட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, சச்சரவு தெரியுது. என்னன்னு கேட்குற, அந்த அம்மா இறந்துட்டாங்க, 2 நாள் ஆகுது. இப்போ என்ன அங்கே ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது. அவங்க மகா மாதிரி காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவம் அந்த டாக்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த பெண்ணுங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டைன்னா, எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. அந்த அம்மாவுடைய பட்டுப்புடவையை பிரிப்பதில், அந்த அம்மாவுடைய பட்டுப்புடவையை பிரிப்பதில் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இது எனக்கு, இது உனக்குன்னு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. பிரியமானவர்கள், நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வச்சுருந்த காரு வேறு பேர் மாறிடும், நீங்கள் வச்சுருந்த பைக்கு வேறு பேர் மாறிடும். பிரியமானவர்களே, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யார் பண்ணாலும் இருக்கட்டும், மொபைலு, காஸ்ட்லி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா பின்னால் பிரச்சனை வரும். அந்த மொபைல் யாருக்குன்னு பிரிப்பாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம இறந்த உடனே பேர் மாறிடும். எங்கள் அம்மா கத்தலுக்குள்ளாக வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கழிச்சுட்டாங்க. கழிச்சு அதை அப்பமே செட்டில் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா இறந்தாங்கன்னா பாடி அப்போ ஏசி ஹோட்டல் கார்டன் பக்கத்தில் இருந்துச்சு. ஏசியில் காலைல 6 மணிக்கு பாடி பாஸ்டர் கொண்டு வர சொல்லி, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, வீட்டில் கஷ்டம், கொண்டு வர சொல்லிட்டாரு. பாடி சர்ச்சில் இருக்குது. நான் எங்கள் அண்ணனும் பக்கத்தில் ஹோட்டல் கார்டனில் காஃபி குடிக்க போனோம். எங்கள் அண்ணன் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், உங்களில் சிலருக்கு தெரியும். நான் காஃபி குடிக்கும்போது எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தை, காலையில் அம்மா இறந்துருக்காங்க, அம்மா பாடி சர்ச்சில் இருக்குது, நாங்கள் 2 பேரும் காஃபி குடிக்க போயிருக்கிறோம், ஒரு 6-7 மணி இருக்கும். எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. எங்கள் அண்ணன் சொன்னாங்க, அம்மா காதில் ஒரு கடுக்கன் இருந்ததுன்னா, கடுக்கன் என்று சொன்னால் சின்ன கம்மல், அம்மா காதில் ஒரு கடுக்கன் இருக்குமாண்ணா, தம்பி நீயும் நானும் இவ்வளோ சந்தோஷமாக காஃபி குடிக்க மாட்டோம்னு.
நானும் இவ்வளோ சந்தோஷமாக காஃபி குடிக்க மாட்டோன்னு. பிரியமான இந்த பொருள் எல்லாம் வேற யாருக்காவது போயிடும், வேற யார் பேராது வந்துடும். 2வது மனைவி நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. அவங்கள பற்றி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நம்ம செத்த பிறகு யாரும் கூட வரப்போகிறது இல்லை. யாரும் செத்த பிறகு கூட வர மாட்டாங்க. நம்ம செத்துட்டோங்கிற நியூஸ் கேட்ட உடனே நான் கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேட்பாங்க? பாடியை எப்போ எடுப்பாங்க? நீங்கள் செத்த பிறகு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கேட்க போகிற கேள்வி தான், நான் செத்த பிறகு நீங்கள் கேட்க போகிற கேள்வி தான், எப்போ எடுப்பாங்க பாடி? நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அப்படியா வெரி சாரி, பாடி எப்போ எடுக்கிறாங்க? வருவாங்க, வந்தோன்னு அப்படியே அழுற மாதிரி கொஞ்சம் சீன் காட்டுவாங்க. அதில் வேற ஒருத்தர் திட்டிக்குவாங்க. அந்த மகா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பா, தென் சாக்குன்னு மருமக திட்டுவா, அத்தை உங்கள் மகா வந்திருக்கா, அத்தை மகா வரலன்னு வேதனைப்பட்டீங்களே, வந்திருக்கா, கண்ணை திறந்து பாருங்க அத்தை உங்கள் மகா வந்திருக்கான்னு ஒரு டைலாக் பேசுவோம். அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டே கேட்பா, அக்கா இவன் அழுது முடிச்சோன்னு நான் வரேன். அம்மா தம்பி பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன், உங்களை பார்க்குறது அவளுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால நீங்கள் போயிட்டீங்களாம்மா, இதான் பேசிக்குவாங்க. அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் நின்று அங்கே பின்னால் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, ஒளிஞ்சு வச்சுன்னு காஃபி குடிப்பாங்க. நின்று பேசிகிட்டே இருக்கும்போது யாராவது சிரிப்பாக ஏதாவது விட்டு அடிப்பாங்க. ஒன்று சா வீட்டில் வந்து சிரிக்காது, அப்படியே சீரியஸாக இருக்க மாதிரி காட்டிக்கும். நாடகம் இதான் நடக்கும். சில இதெல்லாம் அந்த முனையிலேயே நம்ம மாலை வாங்கிட்டு வந்தோன்னா கொட்டடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொட்டடிச்சு கூப்பிட்டு போவாங்க அவங்கள. எதுக்குன்னு தெரியுமா? தெரியாதோ? உஷாராக்கிறதுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பணத்தை சுற்றி உட்காந்து. இப்போ ஊர்லேருந்து அண்ணன் வாரம், இங்கே கொட்டடித்த உடனே அம்மா அப்படின்னு ஒரு புலம்பல் சீன் கட்டுவாங்க. இவ்வளோதாங்க நம்ம சொந்தக்காரங்க பண்ணுறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு ரொம்ப நேரம் நம்ம எடுக்காமல் சீக்கிரம் எடுங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆத்மா ஒன்று தான் நம்ம கூட வரும். அதெல்லாம் சொல்லணும் இல்லை, கூடார பண்டிகை தான் நமக்கு பெரிய பண்டிகை. இந்த உலகம் நமக்கு கதி கிடையாது, இந்த உலகம் நமக்கு பெர்மனண்ட் கிடையாது. 7 பண்டிகைகள் பார்த்தோம். பிரியமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்டிகைகளை குறித்து வருஷத்தில் ஒரு நாள் தான் கொண்டாட வேண்டும் என்றல்ல. எபிரேயர் 13:14 வாசிக்கிறோம். வசனம் குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 13:14, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அதான் நம்முடைய மகிழ்ச்சி. இப்போ லேவியராகமம் 23:44 கடைசி வசனம். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் ஏதோ கர்த்தர் நிர்வாகத்தை நம்ம கொண்டாட வேண்டாம், கர்த்தர் நம்ம கொண்டாடும்படி ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த பண்டிகைகளை. இதை குறித்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, பட் we may repeat what he has instituted. Ordinarily, the oftener the better. The oftener the better. எவ்வளவு அடிக்கடியாக கர்த்தர் ஏற்படுத்தின இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறோமோ. ஏன் அதை சொல்லியிருக்கு பைபிள்? 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாதுன்னு இருக்கு. அவர் சொல்றாரு ஆஃபனர் பெட்டர், அடிக்கடியா ஒவ்வொரு நாளும் கொடுமான. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தார், கள்ள உபதேசங்களுக்கு கர்த்தர் என்னை விலக்கி காத்திருக்கிறார், கர்த்தருக்கு இந்த எக்காலம் ஊத கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஓடுற ட்ரெயின்ல பேச ஆரம்பித்தேன். நானும் உலகப்பிரமா படித்தவன் தான். என்னோட 22வது வயதுல இயேசுவை பற்றி சொல்ல வைக்கப்படலை. நான் ஆசிரியராக உலகப்பிரமா வேலை பார்க்கும்போது பேச. கிருபையை பற்றி கொள்ளுங்க. கர்த்தரை குறித்து சொல்ல நம்ம வெட்கப்படுவோமானால் கர்த்தர் வரும்போது நம்மை குறித்து சொல்ல வெட்கப்படுவார். ஒரே ஒரு உண்மையை நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போறதும் ஒன்றுமில்லை. அது தவறுங்க. பணம் கொண்டு வரல, பணம் கொண்டு போக மாட்டோம். மற்றபடி நம்ம நிறைய கொண்டு வந்துடும். நிறைய தாளந்துகள், கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நல்லா பாடக்கூடிய வரம் கொடுத்துருக்காரு, மியூசிக் வாசிக்கக்கூடிய வரம் கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்தாவினால கிருபா வரங்களை கொடுத்துருக்கிறாரு, ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்ல ஒரு டீச்சிங் கிஃப்ட் கொடுத்துருக்கு. பாருங்க, பண்டிகைகளை பற்றி அந்த 7 பண்டிகைகளையும் வாசித்தாந்தே. நான் வேறு எந்த புக்கையும் ரெஃபர் பண்ணேன். அந்த 7 பண்டிகைகளை ஒப்பிட்டு சில வியாக்கியானங்களை பார்த்ததுக்கு என்ன பேர் சொன்னாங்க, இப்போ என்ன பேர் வச்சுருக்காங்க. சில பேர்கள் எனக்கு தெரியும், யாம் கபூர் எனக்கு தெரிஞ்சது, சுக்கோத் எனக்கு தெரிஞ்சது, மற்ற பேர்கள் தெரியாது. இதுக்காக சில ரெஃபர் பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து இன்றைக்கி உங்களோடு கூட பேசக்கூடிய தாளந்து கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நிறைய வரங்கள் கொடுத்துருக்கிறார். மற்றவங்களை பரிசுத்தாவிக்குள்ள நடத்துகிற வரம், தீர்க்க தரிசன வரம். பிரியமான வாழ்க்கைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், வரங்கள், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விசேஷித்தவர். உங்களுக்கு பேச தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், வேற ஒரு மொழி தெரியும். நீங்கள் எத்தனையோ பேர் எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ ஏதோ ஒரு கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை வைத்து, அந்த தாளந்துகளை வைத்து, அந்த வரத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? அதான் வாழ்க்கை. யாரும் வெறுங்கையா போறதில்லை. வேதம் சொல்லுது, அவனவன் கிரியைகள் அவனை தொடரும். நீங்க இந்த வாழ்க்கையில நீங்க கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, வரங்களை வைத்து நீங்க என்ன செய்தீங்க, அதான் உங்களை தொடர போகுது. உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டினேன், சரி அனுபவிச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு பணம் சம்பாதிச்சிங்க, சரி அனுபவிச்சுக்கோங்க. தொடருமா? அந்த வேலை வாய்ப்பு உங்களை தொடருமா? அந்த பணம் தொடருமா? எது என்னை தொடரும்? எனக்கு கற்றுக் கொடுத்த தாளந்துகளை வைத்து நான் என்ன செய்கிறேன்? You can do only 2 things. Either you can build the kingdom of God or you can build the kingdom of devil. You can build the kingdom of light or you can build the kingdom of darkness. ரெண்டில் ஒன்று செய்யாமல் இருக்கவே முடியாது. There is no demilitarized zone. நான் சும்மா இருக்கேன்னு சொல்ல முடியும். என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நான் யாரையும் கெடுக்கல, நான் அதை வேலை செய்ய போகிறேன் வரேன் இல்லை. அவர் உன்னை கொடுத்த தாளந்துகளை குறித்து நீ கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். ஏதோ ஒரு வகையில் நீ சிறந்தவன். ஒருத்தருக்கு நல்லா பாட தெரியுது, அந்த பாடுகிற தாளந்தை வைத்து ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம், இல்லைன்னா பிசாசு ராஜ்யத்தை கட்டலாம். இல்லை நான் ஒன்றுமே செய்யலை. இவனை கொடுத்த தாளந்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். இவனை கொடுத்த தாளந்தை குறித்து நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். என்றைக்கு அழைப்பு வரும்னு தெரியாது. நீ என்ன பண்ண இதை வச்சுக்கிட்டு? உனக்கு எத்தனை தாளந்துகள் கொடுத்தேன்? நல்லா பேசுகிற தாளந்து கொடுத்துருக்கேன், வேத வசனத்தை அறிகிற தாளந்து கொடுத்துருக்கேன், வேத வசனத்தை புரிந்து கொள்கிறதுக்கு தாளந்து கொடுத்துருக்கிறேன், வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ண தாளந்து கொடுத்துருக்கிறேன், ஒரு ஸ்டடி எடுக்க போதிக்கிற வரத்தை கொடுத்துருக்கிறேன், தாளந்தை கொடுத்துருக்கேன். போதிச்சியா? பேசினியா? என்னை குறித்து சாட்சி நான் வெக்கமாக இருந்துச்சா? நீ என்னை குறித்து வைக்கப்படுவாய், ஆனால் நான் வரும்போது உன்னை குறித்து வைக்கப்படும். இவ்வளவு தாளந்து கொடுத்தேன், ஒன்றும் பண்ணலையா? பிரியமானவர்களே, நம்ம இந்த வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி. இந்த தாளந்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? நான் எனக்குள்ளே கற்றுக் கொடுத்த ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்லேருந்து நான் எனக்கு சான்ஸ் வேணும், எனக்கு அங்கே போன ப்ரேயருக்கு சான்ஸ் வேணும், எனக்கு பிரசங்கம் பண்ண சான்ஸ் வேணும், எனக்கு இந்த ஊழியம் செய்ய சான்ஸ் வேணும், நான் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் ஆசைப்பட்டதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன். ஆனால் என்னை குறித்து ஒன்று செய்யின்னு யாரோ சொல்லும்போது நான் நோ சொன்னதும் இல்லை. சாட்சியில் சொல்கிறாங்களா? சொன்னேன். நீங்கள் சாட்சி சொல்லுங்க. நாங்கள் சரி போய் சாட்சி சொன்னேன். என்னுடைய 22வது வயது மூக்கு பேரி அசனத்தில் சும்மா போயிருந்தேன். அந்த ஊழியக்காரரோட இங்கேருந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி. அடுத்த 4 நாட்கள் என்னையும் பிரசங்கம் பண்ண சொன்னேன். தெருல நின்று பேசியிருக்கேன் தனியாக. ஆவடியில் எத்தனையோ நாள், அந்த ஆவடி ரவுண்டான இல்லைங்க, நிறையா வட இந்தியர்கள் இருப்பாங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் கச்சப்பச்சா இங்கிலீஷ் அப்போ தெரியும். அங்கே அந்த ரவுண்டானில் ஏறி நின்று நைட்டில் தனியாக பேசுவேன். ஐம் நாட் ashamed to talk about Jesus. அதான் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சேன். Jesus saves you, Jesus is God. ஏதோ ஒன்று கற்றுவேன். அந்த ரவுண்டானில் ஏறி நின்றுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை ஓய்வின்றி நீங்கள் கர்த்தருக்கு என்று பயன்படுத்துங்க. அது ஒன்று தான் உங்கள் கூட வரும். உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல தான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயித்திருக்க முடியும். உங்கள் ஆத்மா வாழணும். பணம் இருக்கா சந்தோஷம், வீடு வாசல் இருக்கா சந்தோஷம், நல்ல வேலை இருக்கா சந்தோஷம், நல்ல தொழில் வளமாக இருக்கா சந்தோஷம். நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்?
நீ கர்த்தருக்காக என்ன செய்? எக்காலம் ஊதுவது ஒரு பண்டிகைங்க. ஒருத்தர் ரட்சிப்புகள் நடத்த நேற்று ஒரு பிற இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷத்தை இயேசுவை பற்றி சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் பேசிப்பேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அவர் ஏற்றுக்கிட்டார். நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டார். கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஆமாம் சார், ஆமாப்பா, சொல்லுங்க. எக்காலம் ஊதுங்க, அது ஒரு பண்டிகை. உங்களை தாழ்த்தி கர்த்தரோடு கூட ஒப்புரவாகுங்க, அது ஒரு பண்டிகை. இந்த உலகம் அநித்தியமானது, பரலோக நித்தியமானது என்று மனதில் யோசித்து மகிழுங்க. எனக்காக அங்கே ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டு அதை நினைத்து நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் மகிழுங்க. இதை விட மகிழ்ச்சி நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதை விட பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்குள்ளாக நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும். நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.